சென்னை போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் பணியில் இல்லை என கூறி பொதுமக்கள் திடீர் போராட்டம் நடத்தினர். போரூரில் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு இன்று காலை ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்திருந்தனர். பிரபல நடிகர் கஞ்சா கருப்புவும் சிகிச்சைக்காக வந்திருந்தார். ஆனால் நீண்ட நேரமாகியும் மருத்துவர்கள் வரவில்லை என்பதால் அங்கிருந்த செவிலியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். நடிகர் கஞ்சா கருப்புவும் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்ட ஒழுங்கு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வர்றது மாதிரி செத்து போன ஒவ்வொருத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க.